ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். கோவையில செய்தியாளர்களை சந்திச்ச பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், நாடாளுமன்றத்தில் பேசின நடிகர் கமலின் பேச்சு யாருக்காவது புரிந்ததா என்றும், அவர் பேச்சு புரியாமல் தான் கோவை மக்கள் அவரை அனுப்பி வைத்ததாகவும் கிண்டல் அடித்திருக்கிறார். நீங்க சொல்றீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி அதிமுக கொடுக்குதுன்னு. நாங்க சொல்றோம் 10 வருட காலம் அம்மாவின் ஆட்சியில் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியை தான் சிறிது, எல்லாமே இல்ல. ஸ்கூட்டர் திட்டத்தை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க, லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு பெண்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்கள் எல்லாம் அதிமுகவினுடைய திட்டங்களை நிறுத்திவிட்டு இவர்கள் ஏதோ புதிதாக செய்வது போல ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதனால இது வெர்ஷன் 2 அல்ல. இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அரசு முழுமையாக துணை நிற்கும். சமூக வலைதளங்கள் என்ன வைரல் ஆகுது? யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியலைங்க, எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமலஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவரை அனுப்பினாங்க. ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதா? ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.